வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி வந்து 1 கப்புனா 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, ஏலக்காய் பவுடர், வெள்ளைப்பாகு, பால் 1 டம்ளர். பாசிப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதை ரோஸ்ட் பண்ணி வேக வச்சுக்குவோம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாசம் வருது. பாசி பருப்பு வந்து கலர் மாறிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்துடலாம். எடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சுருவோம். இப்போ வந்து ஜவ்வரிசியை நம்ம வந்து ஊற வைக்கலை. ஊற வைக்காமல் சும்மா வந்து வெறும் கடாயில் வறுத்துக்கிட்டோம்னா தெர்மாக்கோல் பால் மாதிரி வந்துடும். அந்த இது நல்லா ஊறின மாதிரி நல்லா வந்துடும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இது ஊற வைக்காமல் ஜவ்வரிசி இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியான மெத்தடு. சீக்கிரம் வெந்துடும். ஆனால் கறியை போயிடாமல் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றோட இல்லாமல் எல்லாம் வெள்ளையாக நல்ல வெள்ளையாக பால் மாதிரி வரணும். நல்லா பால் மாதிரி வந்துருச்சு. நம்ம இனிமேல் பாயாசத்தை செய்யலாம். இப்போ பாசிப்பருப்பை நான் குக்கரில் நல்லா வேக வச்சுட்டேன். பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கட்டி கட்டியாக படும். ரெண்டாவது அந்த பாசிப்பருப்போட பச்சை வாடை வரும். அதனால் ரோஸ்ட் பண்ணிடுவோம். தேங்காய் பூ வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம், இப்போ பாலும் சேர்த்துக்குவோம். பால் ரொம்ப கெட்டி பால் வேண்டாம். ஏன்னா பாசிப்பருப்பு வேற போகிறோம். கொஞ்சம் தண்ணி பாலாக தான் எடுத்துருக்கேன்னா. இதில் ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஜவ்வரிசி வெந்த பிறகு நம்ம வந்து வெள்ளைப்பாக போடுவோம். இப்போ கொதிக்க வைப்போம். ஜவ்வரிசி வெந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் வெள்ளைப்பாகு போடணும். இப்போயே நீங்கள் வெள்ளைப்பாகு போட்டிங்கன்னா அந்த ஜவ்வரிசி வேகாது. நல்லா கொதிக்கட்டும். பாசிப்பருப்பு நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை ஊற்றலாம். தேங்காய் பால் நம்ம முதல்ல போட்டது காரணம் தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறக்க போகிற தேங்காய் பூ போட்டிங்கன்னா அந்த தேங்காய் பூ வாடை வரும். சாப்பிடும்போது அந்த தேங்காய் பூ வாடை தனியாக தெரியும். இதை தேங்காய் பூ இறங்குற பிறகு அந்த பால் இறங்குற பிறகு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி சேமியா பாயாசத்தை காட்டுறது இந்த பாயாசம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு வறுத்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் பாகு ஏற்கனவே எடுத்து வச்சதுனால அப்படி போடுறேன். வெல்லம் சுத்தமாக இருக்காது. சிறு மணல் ஏதாவது கிடக்கும். அதனால் வெல்லம் எப்போ சேர்த்தாலும் நீங்கள் பாகு எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையை மட்டும் வறுத்து போட்டுருவோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பருப்பை போடுங்க. இல்லாட்டி அது கருகி போயிடும். பாயாசம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.